வணக்கம், நான் உங்கள் சுகந்தி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கார்ட்போர்டு வச்சு ஒரு அழகான வால் ஹேங்கிங் தாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு நான் 6 சென்டிமீட்டரில் ஒரு 18 கட் பண்ணியிருக்கேன். 2 2 ஜாயின் பண்ணி நமக்கு 9 தேவைப்படும். இப்போ இதை நம்ம பேப்பர் டேப் வச்சு சுற்றி ஒட்டிடுவோம். நீங்கள் இந்த பேப்பர் டேப் இல்லைன்னா வெறும் பேப்பரில் கூட நீங்கள் கம் தடவி அந்த பார்டர் மாதிரி ஒட்டிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த வெளிப்பக்கம் இருக்கிறது தெரியாத இருக்கும். இதெல்லாம் போர்டில் இந்த பிசிறு தெரியும் ஒரு மாதிரி. இந்தமாரி ஒட்டிட்டு நீங்கள் பெயிண்ட் தான் பண்ண போகிறோம். அதனால் இதுமாரி 9ஐயும் ஒட்டிடுங்க. 2 2 ஒட்டியிருக்கேன் நான், 9 இருக்குது. அதுக்கப்புறம் பெரிய போர்டையும் ஒட்டிட்டு இதே போல் சுற்றி பேப்பர் டேப் வச்சு ஒட்டிக்கலாம். இந்த போர்டு ஒரு 25 சென்டிமீட்டர், அதாவது அந்த 9 சின்ன சின்ன கார்ட்போர்டும் அதில் ஒட்டுற அளவுக்கு நம்ம அளந்துட்டு கூட நம்ம பெருசாக வெட்டிக்கலாம். அந்த சின்ன போர்டு மட்டும்தான் நமக்கு ஒரே சைஸாக இருக்கணும் 9. இப்போ இதையும் ஒட்டிட்டு நம்ம பேப்பர் டேப் வச்சு சுற்றி ஒட்டிக்கலாம். பாருங்கள், ஒட்டிட்டு இப்போ க்ரீன் பெயிண்ட் அடிக்கிறேன். அந்த சின்ன போர்டுக்கு ரெட் கலர் அடிச்சுக்கலாம். இதே போல் எல்லா போர்டுக்கும் ரெட் அடித்து வச்சுக்கலாம். பாருங்கள், அடிச்சிட்டு நான் எல்லாத்தையும் காய வச்சிட்டதுக்கப்புறம் ஜரிகை வச்சு சுற்றி பார்ட்ரு மாதிரி ஒட்டிடுங்க. 4 பக்கமும் நீங்கள் ஸ்டோன் இருந்தாலும் ஸ்டோனும் ஒட்டிக்கலாம். இப்போ இந்த 9 கார்ட்போர்டையும் கரெக்டாக அளவாக பார்த்து கரெக்டாக ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம ஒட்டிக்கலாம். பாருங்கள், இப்போ நான் கரெக்டாக கொஞ்சம் கேப் விட்டு ஒரு 1/4 இன்ச் அளவு தான் இருக்குது கேப்பு. அதுக்கு தான் நம்ம இந்த 9 போர்டையும் செட் பண்ணிவிட்டு கூட நம்ம பெரிய போர்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை சுற்றி நான் மிரர் ஒட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு நடுவில் ரவுண்ட் மிரரும் சுற்றி டைமண்ட் மிரரும் ஒட்டிக்க போகிறேன். அதே போல் எல்லாத்துக்கும் ஒட்டிக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லாத்துக்கும் ஒட்டியாச்சு. பட்ஸில் க்ரீன் கலர் இது ஒட்டிக்கலாம். அதுக்கப்புறம் சில்வர் கலர் கிளிட்டர்ஸ் வச்சு சுற்றி டாட்டாக கொடுத்துக்கலாம். இது காஞ்சதுன்னா உங்களுக்கு சில்வர் கலரில் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதே போல் சுற்றி எல்லாத்துலேயுமே ஒட்டிக்கலாம். பாருங்கள், ஒட்டியாச்சு. இதுவும் ட்ரை ஆகிடுது. இதுக்கப்புறம் ஒரு ரவுண்ட் ஷேப் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அதுக்கு நடுவில் கட் பண்ணிவிட்டு அதையும் சின்னதாக கட் பண்ணி ஒரு கூம்பு மாதிரி செஞ்சுக்கோங்க. கூம்பு மாதிரி செஞ்சு இந்தமாரி ஒட்டிடுங்க. இது போல் நமக்கு ஒரு 3 தேவைப்படும். கரெக்டாக ஷேப்பாக கட் பண்ணிவிட்டு இப்போ 3 எடுத்துப்போம். இதையும் ரெட் கலர் பெயிண்ட் அடிச்சுக்கலாம். அடிச்சுட்டு நம்ம கீழே ஒரு ஜரிகையும் மேலே சின்ன ஜரிகையும் கொடுத்துக்கலாம். இப்போ இந்த முனையை கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு ஊசியால் கீழே முடிச்சு போட்டு கோத்துக்கோங்க. கோத்துட்டு இப்போ மணி கோத்துக்கலாம். க்ரீன் கலர், ஒயிட் கலர் மணி. நமக்கு என்ன கலர் மணி கிடைக்குதோ அந்த மணியை நீங்கள் கோத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம 3த்துக்கும் மணி கோத்துட்டோம். இதை நம்ம செட் பண்ணி ஒட்டிடலாம். இந்த மாதிரி ஒட்டிடுங்க. 3 பக்கமும் ஒட்டிக்கோங்க. இன்னும் கூட நம்ம அந்த 2 பக்கமும் கூட ஒட்டலாம். 5 அவ்வளோதாங்க. இது தொங்க வைக்கிறதுக்காக சாட்டன் ரிப்பனை நான் ஒட்டியிருக்கேன். பாருங்கள், நம்ம வால் ஹேங்கிங் ரெடி ஆகிடுச்சு. மிரர் வச்சு உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.